தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல பொறுத்தவரைக்கும், ரியாலிட்டி நிகழ்ச்சிகள்ல வந்து கிங் அப்டின்னா விஜய் டிவி தான். ஆரம்பத்துல இருந்தே ரியாலிட்டி ஷோ வந்து பயங்கரமா பண்ணுவாங்க. யுனிக்கா பண்ணுவாங்க. அத பார்த்து நெறைய சேனல்ஸ் வந்து காப்பி பண்ணுவாங்க அப்டின்றதும் குறிப்பிடத்தக்கது. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரீசென்ட்டா சொல்லணும் அப்டின்னா, கடந்த ஒரு 5, 6 வருஷத்துக்கு மேல வந்து பார்த்தோம் அப்டின்னா, ரியாலிட்டி ஷோஸ பொறுத்தவரைக்கும் பெருசா சொல்லிக் கொள்ளும்படி அவ்வளோ யுனிக்கான ரியாலிட்டி ஷோஸ் அப்டின்றது இல்ல. காரணம் என்ன அப்டின்னா, முழுக்க முழுக்க சீரியல நம்பியே அந்த சேனல்ஸ் வந்து இப்போ ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தோம் அப்டின்னா, விஜய் டிவில 5 பிரபலமான நிகழ்ச்சிகள வந்து நிறுத்தப் போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங் தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. அதுலயும் அத தொகுத்து வழங்குற தொகுப்பாளர்களையும் வெளியே அனுப்ப இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதுலயும் பிரியங்கா கோபிநாத் போன்றவர்களுடைய பேரும் இந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு ஷோஸ வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க. அதுக்கான ஆங்கர்ஸை வந்து நிப்பாட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா விஜய் டிவி, கலர்ஸ் தமிழ் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒன்னா சேர்ந்த மாதிரி தான். ஸோ விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி கூட இனிமே வந்து கலர்ஸ் டிவிக்கு மாறிடுச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா விஜய் டிவியே இப்போ வந்து கைமாற போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இப்போ வெளியாகி இருக்கு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேனல்ல வந்து மொத்தமாக வந்து கலர்ஸ் தமிழ் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உலக அளவுல சிறந்த கார்ப்பரேட் நிறுவனம் தான் இந்த கலர்ஸ் அப்படின்ற ஒரு சேனல். ஸோ அவங்க வந்து விஜய் டிவியை வாங்கிட்டாங்க அப்படின்னா விஜய் டிவியில இருக்க பழைய நிகழ்ச்சிகளை வந்து நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பா நீயா நானா மற்றும் சூப்பர் சிங்கர் போன்ற அரைத்த மாவே அரைக்கும் நிகழ்ச்சிகளை வந்து நிறுத்த பிளான் பண்ணிருக்காங்களாம். பட் ஏன் நீயா நானாவா செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்ஸும் வந்து யூனிக்கா தான் இருக்கும். பட் சூப்பர் சிங்கர் அதை தாண்டி வேறு சில ரியாலிட்டி ஷோஸ் வந்து நிப்பாட்டுறது நல்லது தான். ஏன்னா சூப்பர் சிங்கர் அப்படின்றது வந்து அது ஒரு சிங்கிங் காம்படிஷன் அப்படின்றத தாண்டி அது ஏதோ வேற ஜானருக்குள்ள போயிருச்சு. இப்ப அதே மாதிரி தான் மற்ற நிகழ்ச்சிகளும் கூட. ஸோ பார்த்த முகத்தையே மக்கள் வந்து பார்க்க வேணாம் அப்படின்றதுக்காகத்தான் அந்த நிகழ்ச்சிகளை வந்து தொகுத்து வழங்கினவங்களையும் நிப்பாட்ட பிளான் பண்ணிருக்காங்களா. ஸோ சேனல்ல வந்து யூனிக்கா டிஃபரெண்டா வந்து பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இவ்வளவு மெனக்கறதுக்கு வந்து டிவில வந்து சீரியலை நிப்பாட்டினாலே யூனிக்கா தான் இருக்கும். காலையில எந்திரிச்சா நைட் வரைக்கும் சீரியல் போடுறதை நிப்பாட்டி நல்ல ஷோஸ் பண்ணாலே சேனலுடைய டிஆர்பி வந்து ஏறும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ் வாயிலா தெரிவிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷோஸ் எல்லாம் நிப்பாட்ட போறாங்களா, இந்த ஆங்கர்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்ட போறாங்களா, இல்ல ஜஸ்ட் வந்து இது ஒரு ரூமரா அப்படின்னு சொல்லி.